அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி. ஹிஸ்புல்லா இயக்கத்தை ஒரே நாள்ல கதிகலங்க வச்சிருக்காங்க இஸ்ரேல். துப்பாக்கி படத்துல எப்படி ஒரே நேரத்துல 12 தீவிரவாதிகளை விஜயோட கேங் சுட்டுக் கொள்வாங்க இல்லையா, அதே மாதிரியான ஒரு காட்சி தான். ஒரே நேரத்துல சொல்லி வச்ச மாதிரி ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் தாக்கப்பட்டிருக்காங்க. ஆனா இந்த தாக்குதல்ல இஸ்ரேல் வீரர்கள் யாருமே நேரடியா களத்துக்கு போகவே இல்லை. குண்டுகளும் பயன்படுத்தப்படல, துப்பாக்கிகள் பயன்படுத்தப்படல. இருந்த இடத்திலிருந்தே சொல்லி வச்ச மாதிரி ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் தாக்கப்பட்டிருக்காங்க. இது எப்படி நடந்தது? இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம். லெபனான் நாட்டுல செயல்பட்டு வரக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினரோட 5000 பேஜர்ஸ் நேற்று ஒரே நேரத்துல திடீர்னு வெடித்து சிதறி இருக்கு. இதுல 9 பேர் பலியாகி இருக்கக்கூடிய நிலையில 2750 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 100 பேர் ஆபத்தான நிலையில இருக்காங்க. இந்த நிலையில தான் ஒரே நேரத்துல 5000 பேஜர்ஸ் வெடித்த விவகாரத்துல இஸ்ரேலுடைய உளவுத்துறையான மொசாட்க்கு தொடர்பு இருக்கலாம் அப்படின்னு கூறப்படுது. அதாவது பேஜர்கள்ல மொசாட் உளவு அமைப்பு வெடிபொருளை வைத்து இந்த வெடிப்பை நிகழ்த்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு ஈரான் ஆதரவோடு இயங்கி வரக்கூடிய ஒரு அரசியல் இயக்கம். இந்த இயக்கத்தை தீவிரவாத இயக்கம் அப்படின்னுட்டு அமெரிக்கா சொல்வதுண்டு. இஸ்ரேல்ல அவ்வப்போது பாலஸ்தீனம் நடத்தக்கூடிய தாக்குதல்களுக்கு ஹிஸ்புல்லா முக்கிய காரணமா இருக்காங்க. உதாரணமா கடந்த சில மாதங்களுக்கு முன்பு இஸ்ரேலுக்கு உள்ள புகுந்து ஹமாஸ் இயக்கம் தாக்குதலை நடத்துச்சு. இதுல ஹமாஸ் இயக்கத்துக்கு ஆதரவா பல உதவிகள் தொடங்கி பல உளவு உதவிகளை கூட இந்த ஹிஸ்புல்லா இயக்கம் தான் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நாம இங்கு குறிப்பிட்டு சொல்லணும். இந்த இயக்கத்தை அவ்வப்போது இஸ்ரேல் படைகள் தாக்குறதும் உண்டு. பாலஸ்தீன போர் மட்டும் கிடையாது, சவுதியோட மோதல் தொடங்கி ஹிஸ்புல்லா இயக்கம் பல போர்களையும் மேற்கொண்டிருக்காங்க. லெபனான்ல ஹிஸ்புல்லா இயக்கம் பயன்படுத்தக்கூடிய பேஜர்ஸ் தான் தற்போது வெடிச்சிருக்கு. பேஜர்ஸ் அப்படின்னா 2K கிட்ஸ்க்கு சொல்ல வேண்டியதே இல்லை. இது ஒரு காலத்துல பயன்படுத்தப்பட்ட மெசேஜிங் கருவி தான். பேஜர் டு பேஜர் இடையே மெசேஜ் செய்யக்கூடிய ஒரு வசதி. இதை ஒட்டு கேட்க முடியாது அப்படிங்கிறதுனாலதான் ஹிஸ்புல்லா இதை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. பாக்கெட்ல வைத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கையடக்கமா இருக்கக்கூடிய இந்த பேஜர்ஸ் தான் வெடிச்சிருக்கு. லெபனான் முழுக்க பேஜர்ஸ் வைத்திருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இயக்கத்தினர் 2800 பேர் இதுல காயமடைஞ்சிருக்காங்க. 9 பேர் பலியாகி இருக்காங்க. கொல்லப்பட்டவங்கள்ல 2 பேர் ஹிஸ்புல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய மகன்கள். ஹிஸ்புல்லா உறுப்பினர் ஒருவருடைய மகளும் கொல்லப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. இதுல லெபனானுக்கான ஈரான் தூதர் முஜ்தபா அமானியும் காயமடைஞ்சிருக்காரு. பலருக்கும் பாக்கெட்ல இருந்து அந்த பேஜர்ல இருந்து ஃபர்ஸ்ட் புகை வந்திருக்கு. அதை எடுத்து பார்க்கும் போது வெடிச்சிருச்சு. சிலர் பேஜர் வெடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மெசேஜ் அனுப்புறதுக்கு முன்பாகவே அதை எடுத்து பார்க்கும்போது முகத்துக்கு நேராகவே அது வெடிச்சிருக்கு. நாடு முழுக்க கிட்டத்தட்ட 1 மணி நேர இடைவெளியில இந்த பேஜர்ஸ் தொடர்ந்து வெடித்திருக்கு. பலருக்கும் பாக்கெட்ல இருந்த பேஜர்ஸ் தான் வெடிச்சிருக்கு. இதனுடைய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி உள்ளது. ஒரே நேரத்துல இந்த பேஜர் தாக்குதலுக்கு அதுல இருந்த லித்தியம் அயன் பேட்டரிகள் காரணமா இருக்கலாம் அப்படின்னு கூட கூறப்படுது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் லெபனான்ல செயல்பட்டு வரக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினர் அவங்களோட கம்யூனிகேஷனுக்காக எப்படிப்பட்ட சாதனங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். இஸ்ரேலோட கண்காணிப்பை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஹிஸ்புல்லா அமைப்பினர் அதிகமா பேஜர்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இதுல போன் பேச முடியாம இருந்தாலும் கூட ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு மெசேஜை பாஸ் பண்ண முடியும். செல்போன் பயன்படுத்தினாங்க அப்படின்னா இஸ்ரேல் உளவு பார்க்கலாம் அப்படிங்கிறதுனாலதான் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இந்த பேஜர்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்படி பேஜர்ஸ் மூலமா தான் ஹிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவங்க லெபனான்ல இருந்துகிட்டு இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல் தொடர்பான திட்டங்களை வகுத்துட்டு அந்த மெசேஜை பாஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதனால பேஜர் மூலமாகவே அவங்கள தீர்த்து கட்ட முடிவு செய்யப்பட்டிருந்திருக்கு. இது எப்படி நடந்திருக்கும், யார் செஞ்சிருப்பாங்க அப்படின்னுட்டு பல வியூகங்களும் தற்போது வெளியாகிட்டு இருக்கு. ஒன்று, இஸ்ரேல் தான் இதை செய்தது அப்படின்னு சொல்லிட்டு ஹிஸ்புல்லா குற்றம் சாட்டிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் நேரடியா இதற்கு பொறுப்பேற்கவே இல்லை. 2, பேஜர்ஸை ஹேக் பண்ணி அதனோட பேட்டரிஸை ஓவர் ஹீட் பண்ண வச்சு வெடிக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்லிட்டு இருக்காங்க. 3, இந்த வெடிப்பு பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹீட் ஆனதன் மூலமா ஏற்பட்ட வெடிப்பு கிடையாது. அதனால விற்பனைக்கு வருவதற்கு முன்பாகவே அது ஹேக் செய்யப்பட்டிருக்கலாம், இந்த மாதிரி செய்யப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. 4, ஹிஸ்புல்லா அமைப்பு கிட்ட போறதுக்கு முன்பாகவே அதை உருவாக்கின இடத்திலேயே மாற்றி இருக்கலாம், அல்லது டெட்டனேட்டர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த வெடிப்பொருளை அதில் வைத்து வெடிக்க வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. இதுதான் ஒரே வாய்ப்பு அப்படின்னுட்டு உலக அரசியல் வல்லுநர்கள் கருதுறாங்க. 5, இதற்கு பேஜர்ல ஒரு சாஃப்ட்வேர் வைக்கணும்.
இதையெல்லாம் செய்யறதுக்கு முன்பாக முறையாக திட்டமிட்டு இருந்திருக்கணும். எனவே இது ஒரு லாங் டைம் பிளானா தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இது உண்மையிலேயே அப்படி ஒரு தாக்குதலாக இருந்திருந்தது அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில பேஜர்கள ரகசியமா சிதைக்கக்கூடிய ஒரு பெரிய நடவடிக்கையை இஸ்ரேல் வந்து ரகசியமா செய்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. 6வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, 10லிருந்து ஒரு 20 கிராம் ராணுவ தரம் மிக்க வெடிபொருள் அந்த பேஜருக்குள்ள ஒரு ஃபேக்கான மின்னணு பாகத்துக்குள்ள மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்படுது. 7வது பாயிண்ட் என்னன்னா, ஒரு மெசேஜ் இதுக்காக அனுப்பி அதன் மூலமா வெடிக்க வைக்கப்பட்டிருக்கலாம். ஒரே நேரத்துல இப்படிதான் பல பேஜர்ஸ் வந்து வெடிச்சிருக்கு அப்படின்னு பல வியூகங்களும் வந்து சொல்லப்பட்டுகிட்டு இருக்கா. ஹிஸ்புல்லா அமைப்பினர் பயன்படுத்தக்கூடிய பேஜர்ஸ் பார்த்தீங்கன்னா, தைவான் நாட்டோட தைப்பே நகர்ல செயல்பட்டு வரக்கூடிய கோல்டு அப்பல்லோ அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தால தான் வந்து தயாரிக்கப்பட்டுகிட்டு இருக்கு. அங்கிருந்து தான் ஹிஸ்புல்லா அமைப்பினருக்கு வந்து பேஜர்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. சமீபத்துல அதாவது ஏப்ரல் மற்றும் மே மாதங்கள்ல தான் தைவான் கிட்ட இருந்து அவங்க 5000 பேஜர்ஸை வந்து ஹிஸ்புல்லா அமைப்பினர் வாங்கியிருந்திருக்காங்க. இந்த பேஜர்கள் தான் நேற்று திடீர்னு ஒரே நேரத்துல வெடிச்சிருக்கு. தற்போது வெடிச்சிருக்கக்கூடிய அந்த பேஜர் மாடல் பாத்தீங்கன்னா AP924 அந்த வகையை சார்ந்தது. இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த பேஜரோடைய போர்டுகள்ல இருந்த 20 கிராமுக்கும் குறைவான வெடிபொருள் தான் இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னுட்டு லெபனானோட பாதுகாப்பு துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது தொடர்பா அந்த உயர் அதிகாரிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தைவான்ல இருந்து வாங்கப்பட்ட பேஜர்ல இஸ்ரேலோட மொசாட் அமைப்பு இருக்காங்க இல்லையா, அவங்க வெடிபொருள்களை வச்சிருக்காங்க. பேட்டரி மற்றும் போர்டு மீது வெடிபொருள்கள் வைக்கப்பட்டிருந்திருக்கணும். இந்த வெடிபொருட்களை ஸ்கேனர் உள்ளிட்ட அந்த தொழில்நுட்ப சாதனங்கள் மூலமா கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கடினம். இதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு லெபனான் அதிகாரி ஸ்கை நியூஸ் அரேபியா அப்படிங்கிற அந்த செய்தி நிறுவனத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில என்ன சொல்லியிருக்காருன்னா, இஸ்ரேல் உளவுத்துறை பேஜருக்கு உள்ள PETN அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு வெடிபொருளை வந்து பேட்டரிக்குள்ள வச்சிருந்திருக்காங்க. அது பேட்டரியோட வெப்பத்தை உயர்த்தி அதுதான் வந்து பேஜரை வெடிக்க வச்சிருக்கு. இது இஸ்ரேல் உளவுத்துறையோட சதி திட்டம் அப்படின்னுட்டு பேட்டி கொடுத்திருக்காரு. இது தொடர்பா லெபனான் நாட்டை சேர்ந்த பாதுகாப்புத்துறை தற்போது விசாரணையை தொடங்கி இருக்கு. இருந்தாலும் கூட இந்த சம்பவம் தொடர்பா இஸ்ரேல் அரசோ அல்லது இஸ்ரேல் ராணுவமோ அல்லது இஸ்ரேலோட மொசாட் உளவுத்துறையோ வந்து எந்த ஒரு விளக்கத்தையும் இதுவரைக்கும் தரவே இல்லை. இருந்தாலும் கூட இஸ்ரேல் தான் இப்படி பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னுட்டு பலரும் கேள்விகளை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னா, இஸ்ரேல் இந்த மாதிரியான சம்பவத்தை இதற்கு முன்பாகவே ஒரு முறை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனாலதான் இஸ்ரேல் கண்டிப்பா இதை செய்திருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படிங்கிற பேச்சு அடிபடுது. 1996ஆம் ஆண்டு ஹமாஸுடைய தலைவர் யஹ்யா அயாஸ் கொலை செய்யப்பட்டாரு. அது எப்படி நடந்ததுன்னா, அவர் தன்னுடைய தந்தைக்கு செல்போன்ல அழைத்து பேசும்போதுதான் அது வெடிச்சது. இந்த செல்போன் வெடிப்புக்கு காரணம் அதுக்கு உள்ள இருந்த 15 கிராம் RDX வெடிமருந்து தான். இதை வந்து இஸ்ரேலுடைய அப்போதைய உளவு நிறுவனமான ஷின்பெட் தான் வந்து செஞ்சிருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இதனாலதான் பேஜர்ஸ் வெடித்திருக்கக்கூடிய விவகாரத்திலும் இஸ்ரேலுடைய உளவு அமைப்புக்கு வந்து தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வலுவாக வைக்கப்படுது. லெபனான்ல வெடித்த அந்த பேஜர்ஸ் கருவிகள் பார்த்தீங்கன்னா தைவான்ல தயாரிக்கப்பட்டவை அப்படின்னுட்டு நியூயார்க் டைம்ஸ் வந்து செய்தி வெளியிட்டிருக்காங்க. அந்த கருவிகள் லெபனானுக்கு வந்து சேர்றதுக்கு முன்பாகவே அவற்றில் வெடிபொருட்கள் வந்து வைக்கப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. ஆனா தற்போது வெடித்த பேஜர்ஸ் வந்து நாங்க கொடுக்கவே இல்லை, அந்த மாதிரி வெடிக்கக்கூடிய பேஜர்ஸை நாங்க தயாரிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு தைவான் நிறுவனம் கோல்டு அப்பல்லோ. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க.